காய்ஸ், நான் வந்து இப்போ அசோக் நகர் பிரான்ச்சில் இருக்க விசிகே ஆஃபீஸ் தான் இருக்கேன். காலையிலேருந்து பார்த்துட்டேன். இதோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேரு 4-5 சோஃபா போயிடுச்சு. நீங்களே பாருங்கள், எத்தனை சோஃபா உள்ளே போகுது, எத்தனை சேர் போகுது பாருங்கள். என்ன காரணம்னே தெரில, எனக்கே ஒன்றும் புரியல. எதுக்கு இவ்வளோ சேர் போகுது, இவ்வளோ சோஃபா போகுதுன்னு தெரில. விஜய் தளபதி வரேன்னு சொன்னாங்க. சோஃபாங்க, ஒரு சிங்கிள் 2 பில்லோ, ஒரு 2 சீட்டர் வித் ஹெட்ரஸ்ட் சோஃபாங்க, நல்லா ஃப்ரீயா இருக்குங்க. அது ரெடியா கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற பொருள் தரமா நிறைவா காலத்துக்கு ஒழிக்கிற மாதிரி தான் தருவாங்க. எல்லாமே நாங்க சொன்ன மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய சோஃபாவை தரோம். நடிச்சிருக்கு மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா இல்லடா ஆண்டனி. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அட்டாம்பார் மேல கட்ட பறகுது கொட்ட தெரிக்குது. நாயா அதாவது பல்லு முடிச்சு பாக்குறீங்களா? நோ, இனிமே நீ சத்தம் பண்ணலாம் போகுதுண்ணா. அந்த கதா கலாயிரங்க. இனிமே யூடியூப்ல இல்ல நீ சத்தம் பண்றது நத்தனா. அப்புறம் டிசிஎம் இல்லாம அண்ணன் பேசுறது கேட்க முடியல. ப்ரோ அடி ப்ரோ, நீ என்ன பண்ண? புஷி ப்ரோ உட்கார வச்சு நீ நாளைக்கு போ ப்ரோ கையில கீபோர்டோட நல்லா பிஜிஎம்மா போடு. அண்ணன் பேசுறது அப்படியே மேட்ச் பண்ணி நாங்க ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். இத பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசு ஊழியர்களைப் போலவே தினமும் 8 மணி நேரம் தலைமை செயலகத்தில் அமர்ந்து பணியில் ஈடுபடுகிறார். ஓகே, சூப்பர் சூப்பர். உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. வீட்டிலிருந்து மதிய உணவும் கொண்டு வரும் விஜய் பணி நேரம் முழுவதும் அலுவலகத்தில் அமர்ந்து பணியில் ஈடுபடுவதாக செய்தியாளர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். என்னப்பா நீங்க போய் வீட்ல இருந்து சாப்பாடு கட்டணும்? இங்க வாடா, இங்க பாடுறா. ஒரு சிஎம் வீட்ல இருந்து சாப்பாடு கட்டி வந்துருக்காரு. ஒரு எளிமையா பாடுறா. மனித கடவுள்னா நீங்க? மனித கடவுளா? உலகம் ஃபுல்லா வேலைக்கு போறவங்க வீட்டுல தான் சாப்பாடு கட்டணும் சாப்பிட்றான். ஏன் இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தவர் வீட்டுல இருந்தா சாப்பாடு கட்டணும் சாப்பிட்டாரு. அவ்வளவு ஏன் இவரே ஷூட்டிங்கு வீட்டுல இருந்தா சாப்பாடு கட்டணும் சாப்பிடுவாரு? பாத்தீங்களா மாமா, எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இவரு மனித கடவுளா? தம்பி வேணாம்ப்பா. அண்ணா நீ சும்மா இருங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க அண்ணன் நினைச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் வேணாலும் அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். ஆனா எங்க அண்ணன் வீட்ல இருந்து சாப்பாடு கட்டினு சாப்பிடாரு. இதுதான்டா மாற்றம். குட் மார்னிங் பாய்ஸ். எல்லாம் வீடு மாதிரி நோய் நோய் கத்திக்கிட்டே இருக்கு. நீ டேப் ரெக்கார்ட வேணா எட்டி உதைக்கலாம், ஆனா என்னோட ரெக்கார்டை உன்னால உடைக்கவே முடியாது. அருணா போய் வேட்டி எடுத்து ஓடியா. இது மாற்றமா? ஒரு மனுஷன் ரொம்ப வேலையா இருக்கிறது, சோறு சாப்பிட கூட நேரம் இல்ல, அதனால வெளியே இருக்கிற தள்ளுவண்டி கடையில ஒரு 50 ரூபாய்க்கு சோறு வாங்கி சாப்பிட்டா அது மாற்றம், எளிமை. இவரே ஹோட்டல்ல சாப்பிட்டா கொழுப்பு ஏறும், சுகர் ஏறும்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சுகரு, ஆயில், பெப்பரு, அப்புறம் புரோட்டீனு, ஃபைபர்லாம் சொல்லி செல்ஃபிஷா சோறு எடுத்து சாப்பிடுறாரு. நண்பா, சோறு சாப்பிடுறது என்ன நண்பா செல்ஃபிஷ்? அங்க சொல்லுன, நீங்களே வேலைக்கு போயிட்டு சாதாரணமா சாப்பாடு சாப்பிடுறீங்க. அதை போய் எங்க அண்ணன் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டாரு, வாயில மேல்றாரு, வயிற்றுல செரிக்கிறாருன்னா அநியாயமா இல்லையா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நண்பா, எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு நண்பா. எனக்கு எதிரி நீங்க இல்ல, நீங்க தான்டா. நான் இதெல்லாம் கேட்டேனாடா உங்களை. என்ன வேலை செய்ய விடுங்களா? ஒரு தடவை ஜெயிக்க வச்சு டெய்லி எனக்கு கேள்வி வாங்க வைக்கிறாங்க. முதலமைச்சர் கான்வாய் செல்லும் போது பொதுமக்களுக்கு சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தலின்படி மாற்று போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மை லார்ட்.
எப்படி ஒரு குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், சாலையின் ஒருபுறத்தில் முதலமைச்சரின் கான்வாய் வாகனங்கள் செல்லும் போது மறுபுறத்தில் பொதுமக்களின் வாகனங்கள் வழக்கம் போல் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தலின்படி மாற்று போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கொலைகாரனை காப்பாத்துறதுக்கா இப்படி கூடி பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாயா, வேண்டாம். அவன் ஒரு கொலைகாரன், அவரை நீங்க காப்பாற்ற கூடாது. இந்த திடீர் அரசியல் ஆர்வலர்கள், இந்த திடீர் ஆக்டிவிஸ்ட், இவங்களுக்குலாம் ஒரு சின்ன கேள்வி. எந்த நியூஸ் சோசியல் மீடியால பார்த்தா எப்படி இவ்வளவு பிளைண்டா நம்புறீங்கன்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு சின்ன கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு ஃபேக்ட் செக், சரி அது கூட வேணாம். சாட் ஜிபிடி கிட்ட அவ்வளவு கூட வேணாம். ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்ணாலே விக்கிபீடியாவே துப்பக்கூடிய ஆன்சர் கூட வெரிஃபை பண்ணாம நீங்க எப்படி எல்லாத்தையுமே நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. அதாவது டாஸ்மார்க் எல்லாம் முன்னா அதுதான் டிவிகே ஆட்சியில கொண்டு வந்த மிகப்பெரிய மாற்றம். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மினிஸ்டர்னா அதுவும் டிவிகே ஆட்சியில. நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? எனக்கு புரியல. இதெல்லாம் கூட சரி ப்ரொபகண்டா, நீங்க நம்பிட்டீங்க, நம்புற மாதிரியான விஷயங்களா இருக்கு அப்படின்னு கூட நான் வந்து சொல்லி ஒத்துப்பேன். ஐ கேன் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். டர்ட்டில்ஸ் வேர் ஹேட்ச்ட் அண்ட் ரிலீஸ்ட் இன்டு தி சீ இன் சென்னை, அதுனா அதுவும் டிவிக்கு ஆட்சியில் நடக்குது. எனக்கு புரியல. நாளைக்கு பூமி சுத்துது, அதுக்கும் டிவிக்கே தான் காரணம் சொல்லுவீங்க போல் இருக்கு. நாசமா போச்சு. மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பலக்கடி பம்பா, கட்லு கட்ட வந்துட்டு எனக்கு குழப்பாதா. இது தர்மமாடா ஜிம்பலக்கடி பம்பா. தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு உங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த எலெக்ஷன் அப்பதான் தெரியும். சரி, இந்த மாதிரி பேசிக்ஸ கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து வளரலாம், வாங்க வாங்க அப்படின்னா இன்னமும் நீங்க உங்களுக்கு வேண்டிய செலக்டிவ் நியூஸ மட்டுமே கன்சியூம் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு பொய்யான விஷயங்களையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. வை என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். ஏன்டா டேய், பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா? மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். உட்டியாடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. ஃபேக் நியூஸ் தெரியாம ஷேர் பண்றவங்க சில பேர், ஆனா ஃபேக் நியூஸ் தெரிஞ்சே ஷேர் பண்றவங்கள என்னன்னு சொல்ல. ஒருத்தர் பிடிக்கும்ன்றதுனால அவர் பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது இல்லையா? நம்மளுக்கு மூளை இருக்கு, யோசிங்க மக்களே. ஒயிட் பெட்ரோல் ஜனவரி மாசம் சேலத்துல கொண்டு வரப்பட்டது. அது விஜய் அவரால் கொண்டு வரப்படல. வெள்ளை அறிக்கையை இது வரைக்கும் யாராவது வெளியிட்டு இருக்காங்களான்னு ஒரு அமைச்சர் சொன்ன பொய்ய நம்புறீங்க எக்கச்சக்கமான பேர். ஆனா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களாலும் ஸ்டாலின் அவர்களாலும் கொண்டு வரப்பட்டுச்சு. பிங்க் பெட்ரோல் 2025 வருஷம் நவம்பர் மாசம் கொண்டு வரப்பட்டது டிஎம்கே ஆட்சியால. ஆனா இப்ப வரைக்கும் நிறைய பேர் டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வரப்பட்டது நம்பிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க, ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ். தயவு செஞ்சு சிந்திச்சு பகிருங்க. ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாப்பா. இவனை போட்டு தூக்கி புடிச்சுக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தானு நினைவிக்கோ தெரியா? சிம்பு தாரி பரவாயில்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான். இவனை போட்டு பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறீங்க நீங்களும். பைத்தியம். தேவையானது ஏதாவது போடுங்க நாட்டுக்கு மீடியானா, தெரியுமா? அப்பதான் இப்ப வர ஜெனரேஷனுக்கா இருந்தாலும் டிவியை பார்க்குறோம், ஏதாவது புரிஞ்சுக்கொள்றது இருக்கும். இப்ப மீடியால நீங்க போடுறதெல்லாம் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இந்த காலத்துல ஜெனரேஷனுக்கு என்ன நாட்டை பத்தி தெரியும்? அதான் சொல்றது, நீங்க தான் மீடியா தான் இந்த காலத்துல ஜெனரேஷன் ஆளுக்கா நல்ல முன்னுக்கு எடுத்து காட்டணும், நல்லதுகளை போட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ முதல்வராக பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொன்னார்? முந்தைய அரசுகள் செய்த திட்டத்தையோ அல்லது நான் வாக்குறுதியாக கொடுத்திருக்கும் திட்டத்தையோ நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அதுக்கு காரணம் என்ன சொன்னாரு? கஜானாவை வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறப்ப அப்படின்னு அவர் மனப்பாடம் பண்ண அந்த இதெல்லாம் வந்து பேசினார் இல்லையா? காலியான கஜானாவில் இருந்து, வலிச்சு வச்சிருக்கிற கஜானாவில் இருந்து இப்போது எப்படி 1000 ரூபாய் தர முடியுது? எனக்கு நான் ஒரு லேமேன் கொஸ்டினா கேட்கிறேன். எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களையெல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது. இவன் ஃப்ராடா மாமா. 3 பேருக்கு போடுங்க. புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்ப மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அப்புறம் நீ தான் பதில் சொல்லணும்.
அப்ப இந்த அரசை நடத்தி கொண்டிருப்பவர் மு க ஸ்டாலினா விஜயா? போச்சடா போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? உங்க ஆளு சட்டசபையில பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு அப்படியாடா? சட்டசபையில வேணா நீங்களா இருக்கலாம், ட்விட்டர்ல நாங்க தாண்டி. வெறி வந்துட்டு அப்புறம் அறிவு எங்க வரும்? இவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு இவர்கிட்ட ஒன்றும் அரசியலே கிடையாது. முதல்ல கொள்கையே வருது என்னன்னு யாருக்கும் சொல்லலை. அதை பற்றி ஒருத்தன் கவலைப்படல. ஏன்னா நீ விஜய், எனக்கு உன்னை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், உன்னோட அத்தனை படம் பார்த்துருக்கேன், விஜய்னா எனக்கு வெறின்னு சொல்கிறேன். வெறி வந்துட்டு அப்புறம் அறிவு எங்கே வரும்? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அதனால இது வெறும் திரைக்கவர்ச்சி. அது இந்த முறை நடந்தது இந்தியாவிலேயே தான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் நான். அதாவது நம்ம இப்படி வச்சுக்குவோம், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு திரைப்பட கட்சிக்கும் ஒரு இரு அரசியல் கட்சிகளுக்குமான மோதல், அதுல திரைப்படம் தான் வென்றது. தண்ணி அங்க கிடைக்கு சீப்பா இருக்கு. ஆண்டி வெளியில போனா 10 ரூபா பாட்டில், இங்க 2 ரூபாய்க்கு பாக்கெட் கொடுக்குறான். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பாருங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வெளியில வாங்கினா காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல போய் வாட்டர் பாக்கெட் வாங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸாக்கேடா. அதாவது 2 ரூபாய் வாட்டர் பேக்கெட் டாஸ்மார்க்ல கிடைக்கிற என்ன மாமி வாயை திறந்தாலே ஒரே போய் பட்டையும் கொட்டையுமா வந்து நின்று இருக்கேன். அன்னைக்கு அதே மாதிரிதான் வந்து 7 மணிக்கு சரக்கு வாங்க கிளம்பிட்டேன். மாமி டாஸ்மார்க் திறக்கிறதே 12:30 மணிக்கு தான். உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம், என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம். நீங்க 7 மணிக்கு எல்லாம் போயிட்டு சரக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டெல்லாம் எப்படி கொடுப்பா? செருப்பு கை அடிப்பா. அப்படிதான் அடிச்சிருக்கேன். ஸ்கூல் பசங்க தண்ணி பேக்கெட் தாங்க டாஸ்மார்க்ல பண்ணலாம். இது என்ன மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க? இன்னொரு விஷயம், 2 ரூபாய்க்கு வாட்டர் பேக்கெட் எல்லாம் கிடைக்கிறது இல்ல மாமி. ஸ்டார்டிங்கே 10 ரூபாய் சின்ன பாட்டில் தான். ஏறு பைக்ல. இது ஒரு பிரச்சனைன்னு வந்தோம் பாரு. ஏறா பைக்ல. உங்க கூட படிச்ச பொண்ணு ஸ்கூல்ல எச்சமா இருக்கு, உங்க அறிவு இல்ல. என்ன பேசுறது நீங்க? இதுல சிவசங்கரி வேற எதிரில் உட்காந்து எழு வீடா இருந்தாலும் கல்யாண வீடா இருந்தாலும் உடனே போய் நினைக்கிறது யூடியூப் சேனல்காரங்க. ரொம்ப பேட் மாமி. ஆனா நீங்க சாத்திரம் பாருங்க நல்லா. பாருங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வெளியில வாங்கினா காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல போய் வாட்டர் பாக்கெட் வாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? பாருங்களேன், முதலமைச்சர் விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரபல நடிகை ஓவியா, ரூட் மாஃபியா அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம்தான் நடிகர் விஜயின் அரசியல் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பரப்புவதை கவனித்துக் கொண்டதாகவும் அவர்களது கட்டுப்பாட்டில் பல இன்ஃபுளுசர்கள் யூடியூப் பிரபலங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆபரேஷனுக்காக 3 months ஒர்க் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சடனா இதுக்காக இதையெல்லாம் என்னால கால் ஆஃப் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு ட்ரை மை பெஸ்ட். குமார் ரூட் மாஃபியாவை அமலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நடிகை ஓவியாவின் இந்த பதிவு அரசியல் வட்டாரத்திலும் திரைத்துறை வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேடம், இது ஆக்ஷன். அங்க பாரு, வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? வைத்த வலிக்குதுமா. அப்பா ஒரு பைக் அப்படி போகட்டும், போனை எடுத்து சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான். கதே நீ ஊன் சொல்லு பூந்து அடிக்கிற, கதே நீ ஆன் சொல்லு பூந்து அடிக்கிற, கதே நீ ஓகேன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, ஓகே கதே நீ பாருன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. அந்த செருப்பராவின மூல அச்சு தோல். தமிழகத்துல தாவேகா மட்டும் இல்லங்க, எந்த ஒரு கட்சிக்கும் தலைவருக்கும் ஆதரவா பேசுறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே முரட்டு முட்டு கொடுக்கறத தவிர்க்கணுங்கிறதுதான். தாவேகா ஆதரவு இளைஞர் பட்டாலும் இப்பதான் அரசியல் செய்திகளையே பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த ஊடகங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று சட்டம் போட்டு அதிரடி காட்டிய விஜய். இது செய்தி. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது.
அடே லகுடபாண்டிகளா, இது திரு விஜய் அவர்கள் போட்ட சட்டம் இல்லடா, பல வருஷமாவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயம்தான் இது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. போச்சு கதை. உங்க கூட்டணி அல்லது பிரிச்சு வெளில கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் வந்து திமுக யாருமே கிடையாது. யாருமே திமுக 5 வருஷம் ஆண்டு வாரு, அவ்வளவு தப்பு.